ஸோ இப்போ நேச்சுரல் செலெக்ஷன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு டீடைல் எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ புக்கில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, இண்டஸ்ட்ரியல் மெலானிசம் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ பெப்பட் மாத், பிஸ்டன் பெட்டுலேரியா அப்படிங்கிற மாத்னா என்ன, பீட்டில் மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி உள்ள ஒரு டைப் மாத், நைட் டைம் வரும்ல அதான் மாத். ஸோ 2 கலர்ஸில் இருக்கு. பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இங்கிலாண்டில் இண்டஸ்ட்ரி வரும் முன்னாடி த பெப்பர்ட் மாத் ஆர் ஒயிட் அண்ட் பிளாக் கலர் 2 கலர்ல இருந்தது. ஸோ ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் white colored background of the wall of the building, hence the white colored moth escaped from their predators. ஸோ அப்போ இண்டஸ்ட்ரியல் ஆச்சுன்னா ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி இருந்துச்சுன்னா இந்த வாலு ட்ரீ எல்லாமே டஸ்ட் படிஞ்சு போயிருக்கும். ஷூட்னா என்ன, அந்த அந்த புகை அந்த டஸ்ட் எல்லாம் படிஞ்ச ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரி இல்லைன்னா வால்ஸ் ட்ரீஸ் எல்லாம் நேச்சுரல் கலர், அந்த நேச்சுரல் கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒயிட் மாத் வாஸ் எஸ்கேப்டு ஃப்ரம் ப்ரெடேட்டர்ஸ் ஒயிட் பேக்ரவுண்டில் இருந்தால் அதால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே பாருங்க 2 பெப்பர்ட் மாத் இருக்கா. பிளாக்கனிங் ஆஃப் ட்ரீ பார்க் டியூ டு பொல்யூஷன், இந்த ட்ரீ பார்க்லாம் இப்போ பிளாக் ஆயிடுச்சு. ஸோ செலெக்ஷன் ப்ரெஷர் இந்த மாத்தில் நடக்குது. பேர்டு தான் இதுக்கு ப்ரெடேட்டர். ஸோ இதை பேர்டு எதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடும். ஸோ த ஒயிட் மாத் வாஸ் ஈஸிலி டேக்கன் பை பேர்ட்ஸ் ரேதர் தேன் தி பிளாக். ஸோ that is a camouflaged according to the environment. Camouflagedனா என்ன, அதை மாதிரியே மாறிடுச்சு. So it is occurred due to the mutation. அந்த white வந்து easily taken by the predators. அப்போ dark தான், the dark தான் வந்து advantage. So that was selected by nature. ஸோ அதைத்தான் உங்களுக்கு வந்து அந்த 2 எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ போக போக டார்க்கர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஒயிட்டர் பாப்புலேஷன் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் அ நேச்சுரல் செலெக்ஷன். Then post industrialization, I'll explain everything was in this picture வச்சு சொல்லிட்டேன் உங்களுக்கு. ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல ஒயிட் மாத் நிறைய இருக்கும், போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல பிளாக் மாத் செலெக்ஷன் ப்ரெஷர்ல என்கரேஜ் ஆகி பிளாக் கலர்ட் மாத் வந்து நிறைய டெவலப் ஆச்சு. ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் செலெக்ஷன் ப்ரெஷர். தென் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன், இதே மாதிரி நம்ம இப்போ இது வந்து நேச்சரா நடக்கிறது, நம்ம மேலே பார்த்தது. ஸோ இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன், இட் வாஸ் டன் பை ஹியூமன் பீயிங். ஸோ பை எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் த ஃபாரஸ்ட் நம்ம டேமேஜ் பண்ணதுனால, ஓஷன், ஃபிஷரிஸ், யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட், ஹெர்பிசைட், ட்ரக்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணனால ஸோ ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் வில் பி ஹேப்பன். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் வந்து நெக் ஆஃப் த ஜிராஃப் இஸ் அ நேச்சுரல் செலெக்ஷன். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாக் வெரைட்டி வாஸ் டன் பை ஆர்டிஃபிஷியல் selection due to the human activity. The next mechanism of evaluation is adaptive radiation. So what is adaptive radiation? Produce new species diverged from a single ancestral form becomes adapted to newly inverted habitat is called adaptive radiation. ஒரு ancestral form வேற எங்கேயோ இருந்திருக்கும், ஆனா ஏதாவது ஒரு பேரியர் மூலமா ஒரு நியூ என்விரான்மெண்ட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில அந்த நியூ இன்வெர்டட் ஹேபிட்டட், அந்த ஹேபிட்டட்ல வந்து அது இன்வெர்ட், அது வந்துட்டு அங்க வந்து அடாப்டிவ் வெல் வாஷ்டா அடாப்டிவ் ரேடியேஷன், டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டியா டெவலப் ஆகிற ஸ்பீசிஸ்க்கு பேரு அடாப்டிவ் ரேடியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் டார்வின் ஃபின்ச்சஸ், ஆஸ்திரேலியன் மார்சூபியல்ஸ், இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் adaptive radiation. It is due to convergent evolution. எதனால நடக்குது? convergent evolution. எல்லாம் ஃபோக்கஸ்டா அந்த ஒரே ancestor சுத்தி வரும். டார்வின் ஃபின்ச்சஸ். So it is arrived on the Galapagosனா ஒரு island 2 million years ago, முன்னாடி உள்ளது. It evolved, now it was evolved into 14 different species. So how they are differ in their futures?
in their body size, beak shape and feeding behavior. Body size na theriyum, body uடைய size, beak, bird க்கு beak இருக்கும் இல்லையா, beak உடைய modification, feeding, அது என்ன feed பண்ணுதோ அதுக்கு தகுந்தாப்புல beak modify ஆயிருக்கும். So that is adaptive radiation. So இங்க பாத்தீங்கன்னா டார்வின் ஃபின்ச்சஸ் சென்டர்ல இருக்கிற ஒன்று தான் காமன் ancestor. So they inhabit some other area in a Galapagos island. Then according to that habitat, they differentiate in their body size and beak. பாருங்க, ஒன்னு லீஃபை சாப்பிடுது, அதோடைய பீக் எப்படி இருக்குன்னு, அண்ட் கிரவுண்ட்ல இருக்கிறதுடைய பீக் எப்படி இருக்கு, ஃப்ரூட்டை சாப்பிட்றதுடைய பீக் எப்படி இருக்கு, அண்ட் தென் இன்செக்டை சாப்பிட்றதுடைய பீக் எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ட் தென் ஸ்மால் ட்ரீ, woodpecker, அண்ட் தென் கேக்டஸ் கிரவுண்ட், க்ரப், புழுவை சாப்பிட்றது எப்படி இருக்கு. ஸோ எப்படி ஒரு சிங்கிள் ஆன்செஸ்டர்ல இருந்து ஹவு மெனி ஸ்பீசிஸ் வாஸ் டிஃபரன்ஷியேட்டட் டியூ டு த சேஞ்ச் இன் 3 டிஃபரண்ட் சேஞ்ச். என்னெல்லாம்னா பீக் ஷேப், பாடி சைஸ் அண்ட் ஃபீடிங் பிஹேவியர். ஸோ இது ஒரே இடத்துல இருக்கலாம், இந்த ஒரு ட்ரீலேயே இத்தனை ஸ்பீசிஸும் வாழலாம். ஸோ தட் இஸ் த அடாப்டிவ் ரேடியேஷன். ஒரே மாதிரி ஒரே டைப்ல இருந்திருந்தா எல்லாமே நிறைய என்ன செய்திருக்கும், அழிஞ்சு போயிருக்கும். அதனால they radiated into different way. Darwin finches, that also given in that was given in your book. So changes in the size and form of beak enable different species to utilize different food resources, insects, seeds, nectar from cactus flowers, blood from iguanas, all driven by natural selection. எல்லாமே natural selection ஆல வந்தது. Otherwise the species won't live. So for these 3 different changes was responsible for the genes present in the DNA of Darwin finch ALX1. And the name of the gene, and the chromosome DNA ல உள்ள gene தான் அதுக்கு காரணம். இதுல தான் changes பார்த்திருக்காங்க. So that is called modern theory. ஏன்னா இப்போ DNA ஜீன்லாம் தெரியும். அந்த டார்வின் சொன்னதை, டார்வின் ஃபின்ச்சஸ் அவருடைய ஷேப் அண்ட் இதைத்தான் சொன்னாரு, அதை இவங்க ஜீனை கண்டுபிடிச்சு அதை ப்ரூவ் பண்ணாங்க. Then marsupials in Australia and placental mammals in North America. So North Americaல உள்ள mammals-உம் marsupials in Australia, இந்த ரெண்டுமே sub classes of mammals. Mammalia-ல உள்ள 2 sub classes. They also adapted in similar way to a particular food resource, locomotory skill or climate. And the climate, அதோடைய locomotory skill na என்ன, அது இருக்கிற environment-க்கு தகுந்தாப்புல அதே locomotion. So they are separated from each other in a common ancestor more than 100 million years ago. Placental mammal-க்கும் Australian marsupial-க்கும் common ancestor. So ரெண்டும் தனித்தனியா separate ஆயிருச்சு 100 million years ago. But they are having a common ancestor. So marsupial na என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. Pouched mammal, wallaby and kangaroo, they give live birth but they do not have long gestation. Pregnancy period ரொம்ப இருக்காது. ஸோ அதனால ஒரு immature baby பிறக்கிறதுனால அதோடைய பவுச்சுக்குள்ள வச்சு அது வளர்க்கும். Placental mammals are not like that. They are prolonged gestation, pregnancy period. The whole pregnancy period, the young ones present inside the uterus and they give birth to mature infant. Okay, so that is the difference between the marsupial and placental mammal, but both are having a common ancestor. So marsupial, Australia marsupial radiations எவ்வளவு பாருங்க. All are marsupials. How they are differentiated into different species according to their habitat. மரத்துல இருக்கு, ஒன்னு வந்து பரோவிங்கா இருக்கு. According to that they are radiated into different species. All are having a common ancestor. Okay, ஸோ இது வந்து எல்லாமே இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கு. இதோடைய காமன் ஆன்செஸ்டர் எங்கே இருந்துச்சுன்னா நார்த் அமெரிக்காவில் இருந்தது. அங்கேருந்து இது மைக்ரேட் ஆகி எங்கே வந்துச்சு, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நியூலி இன்வெர்டட் ஹேபிட்டேட்டில் இவ்வளவு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸாக ரேடியேட் ஆகிருக்கு. தட் இஸ் மார்சூப்பியல்
radiation. Marsupials, different kind of marsupials. இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக இது போட்டிருக்கேன். Marsupials are endemic to Australia and the America. So ஆஸ்திரேலியாலயும் இப்போ நிறைய இருக்கு, அமெரிக்காலயும் இருக்குது. ஸோ அங்க உள்ளதுடைய கேரக்டர் டிஃபரெண்டா இருக்கும், இங்க உள்ளதுடைய கேரக்டர் வந்து டிஃபரெண்டா. தே ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் அமெரிக்கா டு ஆஸ்திரேலியா, பட் தே ஆர் போத் ஆர் மார்சூபியல். ஸோ இந்த கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் பாருங்க. பிளாசெண்டல் மேமல்ஸ் எப்படி இருக்கு, ஆஸ்திரேலியன் மார்சூபியல்ஸ் எப்படி இருக்கு. பிளாசெண்டல் மேமல்ஸ் எங்க இருக்கு உங்களுக்கு, அமெரிக்கால இருக்கும், நார்த் அமெரிக்கால. பரோவர், ரெண்டுமே பரோவர் தான். அதோடைய அனிமலுடைய சைஸை பாருங்க. மார்சூபியல் மோல் எப்படி இருக்கு, பிளாசெண்டல் மோல் எப்படி இருக்கு. ஆண்ட் ஈட்டர், பிளாசெண்டல் ஆண்ட் ஈட்டர் எப்படி இருக்கு, மார்சூபியல் ஆண்ட் ஈட்டர் எப்படி இருக்கு. மவுஸ் பாருங்க, கிளைம்பர். So according to their mode of habitat, they are differ from one another. So ரெண்டுக்குமே common ancestor, but variations will be there according to their mode of habitat. இப்படி சேஞ்ச் பண்ணலன்னா இந்த அனிமல்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். So they are evolved into a new species. லெமூரா மாறுது, இங்க ஸ்பாட்டட் கஸ்கஸ், கிளைடர், ஃப்ளையிங் ஸ்குரில், ஃப்ளையிங் பேலஞ்சரா இருக்கு அங்க. கேட், ஆக்லோட், டிரான்ஸ்மேனியன் டைகர் கேட்டா இருக்கு. wolf, Tasmanian wolf. So both the groups are having a common ancestor. They are radiated into different species according to their habitat. அதே மாதிரி placental mammals, diverged evolution. So before that I gave marsupial radiation கொடுத்திருந்தேன். இங்க இப்போ வந்து mammals உடைய radiation, radiative divergent evolution பாருங்க. அதோடைய மோட் ஆஃப் லைஃப், கிளைடிங், ஃப்ளையிங், ரன்னிங், பரோயிங், ஸ்விம்மிங், கிளைம்பிங், அதுக்கு தகுந்தாப்புல அது வந்து என்ன செய்திருக்கு, அடாப்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அடாப்டிவ் ரேடியேஷன். அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல அது வந்து என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகுது. அந்த சேஞ்சை நேச்சுரல் செலெக்ஷன் ஃபேவர் பண்ணுது. ஸோ அப்படி ஃபேவர் பண்ணி அந்த சேஞ்சஸ் இருந்தால் தான் இந்த அனிமல் சர்வைவ் ஆகும். இல்லாட்டி எவல்யூஷன்ல இதெல்லாம் டை ஆயிருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் டையிங் தே ஆர் டைவர்ஜ்ட் இன்டு டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியறதுக்காக இந்த பிக்சர் நான் திருப்பியும் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ யூ கேன் கோ த்ரூ இட் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். ஸோ இது மார்சூபியல் மேமல்ஸ் ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்கு, பிளாசெண்டல் மேமல்ஸ் நார்த் அமெரிக்காவில் எப்படி இருக்கு. ஸோ அதே மோட் ஆஃப் ஹேபிட்டட்ல இங்கே உள்ள ஹேபிட்டட்ல அதுக்கு தகுந்தாப்புல மாறி இருக்கு, அங்கே உள்ளதுல அதுக்கு தகுந்தாப்புல அது மார்சூபியலா இருக்கு, இங்கே பிளாசெண்டலா மாடிஃபை ஆயிருக்கு. ஸோ மார்சூபியல் ஆஸ்திரேலியாவில் மார்சூபியல் ரேடியேஷன்ஸ் எவ்வளவு பாருங்க. ஆல் ஆர் மார்சூபியல்ஸ், how they are differentiated into different species according to their habitat. மரத்துல இருக்கு, ஒன்னு வந்து பரோவிங்கா இருக்கு. according to that they are radiated in parallel. ரெண்டுமே ஈக்குவலா இவால்வ் ஆயிருக்கத இந்த பிக்சர் உங்களுக்கு காமிக்குது. So the blue color triangular shape was marsupials evolution, and orange color dot was placental mammalian evolution. Both are evolved equally. So both the groups are formed from a common ancestor. So இது வந்து evolution well formed போயிருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த examples. Okay, so you can see it one by one. பாருங்க ஒவ்வொன்றும் என்னென்ன மாதிரி மாடிஃபை ஆயிருக்கு. So that is parallel evolution. So placental mammals நான் என்ன அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். சவுத் நார்த் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா அதில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டீட்டர்ஸ் எப்படி டிஃபரெண்ட்டாக இருக்கு. இது யூத்தீரியன்ஸ், பிளாசெண்டல் மேமல்ஸ் யூத்தீரியன்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்சூபியல் குரூப்ல உள்ளது, நான் பிளாசெண்டல் குரூப்ஸ். ஸோ இந்த கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் பாருங்க. பிளாசெண்டல் மேமல்ஸ் எப்படி இருக்கு, ஆஸ்திரேலியன் மார்சூபியல்ஸ் எப்படி இருக்கு. பிளாசெண்டல் மேமல்ஸ் எங்க இருக்கு உங்களுக்கு, அமெரிக்காவில் இருக்கும், நார்த் அமெரிக்காவில்.
பரோவர், ரெண்டுமே பரோவர் தான். அதோடைய அனிமலுடைய சைஸை பாருங்க. மார்சூப்பியல் மோல் எப்படி இருக்கு, பிளாசண்டல் மோல் எப்படி இருக்கு, ஆண்ட் ஈட்டர், பிளாசண்டல் ஆண்ட் ஈட்டர் எப்படி இருக்கு, மார்சூப்பியல் ஆண்ட் ஈட்டர் எப்படி இருக்கு, மவுஸ் பாருங்க, கிளைம்பர். ஸோ அக்கார்டிங் டு தியர் மோட் ஆஃப் ஹேபிட்டட் they are differ from one another. So ரெண்டுக்குமே common ancestor, but variations will be there according to their mode of habitat. இப்படி சேஞ்ச் பண்ணலைன்னா இந்த அனிமல்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். So they are evolved into a new species. லெமூரா மாறுது, இங்க spotted cuscus, glider, flying squirrel, flying phalangeரா இருக்கு, அங்க cat, auclot, Tasmanian tiger cat இருக்கு, wolf, Tasmanian wolf. So both the groups are having a common ancestor. They are radiated into different species according to their habitat.